ஓம் சிவாய் நம்ம பூராட நட்சத்திரம். ஸோ இந்த பூரத்தோடைய பறவை வந்து கௌதாரி. ஸோ கௌதாரியோட ஸ்பெஷல் என்னன்னா தரையிலே ஓடுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஓடுவாரு, தரையிலே ஓடுவாரு. அது ஒண்ணு. மரம் செடி ரொம்ப புதரா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எதனா ஒன்று துரத்துச்சுன்னா போய் ஒளிஞ்சுக்கும். இது இன்னொன்று வந்து கூட்டமா இருக்கும். கூட்டமா இருக்குன்றதை விட அது தனியா தான் போய் இறைய தேடும். அதுக்கு யாருன்னா எதனா ஒருத்தவங்க அதை வந்து துரத்துறாங்க, இல்லை வேற ஏதோ ஒன்று துரத்திட்டு வருதுன்னா கூட்டத்தோட போய் சேர்ந்துடும். இந்த குணம் அப்படியே பூரடங்கிட்ட இருக்கும். ஸோ வேகமா வந்து எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து வேகமா கடந்து போகக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. தனக்கு ஒரு ஆபத்து வராத வரைக்கும் அவங்க வந்து ஃப்ரீடமா இருப்பாங்க. தனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ போய் லாக் ஆயிட்டாங்க அப்படின்னும் பொழுது அப்பதான் ஃபேமிலியை தேடி போவாங்க. சைலன்ஸா ஃபேமிலியை தேடி போயிடுவாங்க. ஸோ ஃபேமிலி வந்து ஒரு செக்யூரா இருக்கணும் அந்த டைம்ல நினைப்பாங்க. இந்த குணங்கள் எல்லாம் போறதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். வந்து சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப், ஒரு மென்டாலிட்டி எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இருந்தாலும் தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது அப்படின்னும் போது மட்டும்தான் கொஞ்சம் அந்த டைம்ல அப்ஸ்கண்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஏதோ ஒரு ஒண்ணு வருது, எதுக்கு தேவையில்லாம போய் நம்ம எல்லாத்தையும் மாட்டிக்கணும், இந்த எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாமேன்னு சில விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருப்பாங்க. ஸோ இந்த குணங்கள் எல்லாம் போற இடத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அன்வான்டா எதுலயும் போய் மாட்ட மாட்டாங்க. எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய டைப்பா இருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா கௌதாரியோட குணமும் போற இடத்துல பிறந்த குணங்களும் கிட்டத்தட்ட சிங்க் ஆகும். நீங்க கரெக்டா அதை அப்சர்வ் பண்ணி பாருங்க.